அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, ஏழையாக இருப்பவர்கள் ஆடி பௌர்ணமியில் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி பௌர்ணமி என்று பாரம்பொருள் அம்மனையும் மற்றும் பாரம்பொருள் சிவபெருமானையும் ஏழையாக இருப்பவர்கள் வழிபடுவது சிறப்புக்குரியது. விரதம் இருந்து புண்ணிய நதிகளில் நீராடி பூஜைகள் செய்து தான தர்மங்கள் செய்வது சிறப்பு. அதாவது தான தர்மங்கள் எங்களிடம் பொருள் இல்லை, எவ்வாறு செய்வது என நினைக்க வேண்டாம். ஒரு அரிசியை இடித்து எறும்பு குழிகளுக்கு மேல் போட்டாலே அதுவும் சிறப்பான அன்னதானத்திற்குரியதுதான். ஆடி பௌர்ணமி என்று விரதம் இருப்பது நல்லது. இது உடல் மற்றும் மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக பக்தியையும் கொடுக்கும். அம்மன் மற்றும் சிவபெருமானை வழிபட்டு மற்றும் சக்தி ஸ்தலங்களில் அம்மன் ஆலயங்களில் வழிபாடு செய்வது மிகுந்த பலன்களை தரும். முக்கியமாக ஐயகிரிவர் மற்றும் மகாலட்சுமி தேவியை இன்றைய நாட்களில் வழிபாடு செய்வது மிகுந்த பலன்களை தரும். கல்விக்குரிய ஐயகிரிவரையும் மற்றும் கல்வி இருக்கும் இடத்தில் பணம் தானாகவே வந்து சேரும் என்பதனால் ஐயகிரிவரையும் லட்சுமி தேவியும் இன்றைய தினத்தில் வழிபடுவது கட்டாயத்தில் இருக்கிறது. ஏழை எளியோருக்கு அன்னதானம், வஸ்திரதானம் போன்றவை செய்வது மிக புண்ணிய பலன்களை தருகிறது. சுமங்கலி பெண்களுக்கு பூ, புடவை மற்றும் மஞ்சள், குங்குமம் போன்றவற்றை கண்டிப்பாக தாராளமாக செய்து பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். சந்திர பகவான் மனோரீதியான கடவுளாக இருக்கிறார். அவ்வாறு இருக்கையில் சந்திர பகவானை வழிபடுவது மன அமைதியையும் வீட்டு தெளிவையும் பெருத்து தருகிறது. வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்கரித்து விளக்கேற்றி வழிபடலாம். குறிப்பாக 5 முழக்கேற்றுவது 5 முக விளக்கேற்றுவது சிறப்பம்சத்திற்குரியது. ஆடி பௌர்ணமி என்று பெண்கள் கட்டாயம் குளித்து முடித்துவிட்டு பூஜை செய்த பிறகே சமையல் செய்ய வேண்டும். பூஜையின் போது மணி சத்தம் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும். இது பித்திருக்களுக்கு பிடிக்காது என சொல்லப்படுகிறது. ஆடி அமாவாசை என்று வாசல் கோலம் போடாமல் இருப்பது நல்லதாகும். அந்த வகையில் பௌர்ணமி நாளில் இந்த வழிபாடு முறைகளை பின்பற்றி இறைவனை வழிபட்டால் வாழ்வில் வெற்றி, மகிழ்ச்சியான மற்றும் பேரின்பமான வாழ்வு கிடைக்கப்பெறுகிறது. ஐயகிரிவரை இன்றைய நாட்களில் வழிபடுவது குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை வரவழைக்க முக்கியத்துவம் பெறுகிறது. கல்வி இருக்கும் இடத்தில் தானாகவே பணம் வந்து சேரும் என்ற வகையில் கண்டிப்பாக கல்விக்குரிய ஐயகிரிவரை வழிபடுவது சிறப்பம்சத்திற்குரியது. ஆடி பௌர்ணமி ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு மிக முகிந்த சக்தி வாய்ந்த நாட்கள்தான். அதிலும் குறிப்பாக சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் உகந்த நாளாக சொல்லப்படும் இந்த ஆடி பௌர்ணமி தினத்தை யாருமே தவற விடாதீர்கள். கல்வி செல்வத்திற்கு, பண செல்வத்திற்கு முக்கியமான நாள். இன்றைய தினம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் நம்முடைய வீட்டிலேயே குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறவும் அம்மனின் அருளாசி கிடைக்கவும் வீட்டில் இருக்கும் பெண்கள் கட்டாயம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் முக்கியத்துவம் புரிந்தது. ஏழை எளியோர் கண்டிப்பாக இந்த பூஜை முறையை பயன்படுத்தி நல்ல வெற்றி பெறுங்கள். இன்றைய தினம் முக்கியத்துவம் உகந்த நாள்தான். அடுத்ததாக ஆடி பௌர்ணமி என்று அம்மனுக்குரிய தினம், சிவபெருமானுக்குரிய தினமும் முக்கியத்துவம் இது. ஆகவே சிவபெருமானை பார்வதியையும் ஒரு சேர வணங்க இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கிறது. சஷ்டியின் ரூபமாக இருக்கும் பெண்கள் என்று மாலை அலங்காரமாக இருப்பது அவசியமாகும். பெண்கள் மகாலட்சுமி அம்சத்தோடு முழுமையான அலங்காரத்தோடு இருந்த பூஜை செய்தால்தான் வீட்டில் இருக்கும் தரித்திரம் கட்டாயம் நீங்கும். அலங்காரத்திற்கு எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்று சிலர் சிந்திக்கலாம். பொதுவாகவே எந்த வீட்டில் பெண்கள் அலங்காரத்தோடு மங்களகரமாக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பார்கள் என்பது ஐதீகமாகும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த இடத்தில் செல்வ செழிப்பை தரப்போகும் இந்த பூஜையை பெண்கள் பூ பொட்டு பட்டு புடவையோடு கண்ணாடி வளையல் அணிந்து நிறைவாக செய்வது நல்ல பலனை பௌர்ணமி வழிபாடு தரும். வெளியில் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று சிலர் குலதெய்வ வழிபாட்டை இன்றைய தினம் மேற்கொள்வார்கள். இந்த குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை நிலவுகிறது என்றால் பரவாயில்லை. வீட்டிலேயே ஆடி பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது குலத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுத்தரும் என நம்பப்படுகிறது. வீட்டில் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக செய்து தயார் செய்வது வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய கிணத்தில் கொஞ்சமாக குங்குமத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பூஜையரில் பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து நெய் வைத்தியத்தை படைத்து சிறிய கிண்ணத்தில் எடுத்து முதலில்
குங்குமத்தால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்ததாக உங்கள் அம்மன் போற்றி தெரிந்தால் அதை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் சக்தி பராசக்தி என உச்சரித்து அர்ச்சனை செய்யலாம். ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். அது அவருடைய விருப்பம்தான். ஆனால் 108 முறை அந்த குங்குமத்தால் அம்பாளுக்கு கட்டாயம் அர்ச்சனை செய்ய வேண்டும். அம்பாள் பாதத்தின் முன்பு அந்த குங்குமம் சென்றடைய வேண்டும் என்பது ஐதீகம். அம்பாள் பாத்திரத்தில் ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து அந்த குங்குமத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூஜை முடிந்தவுடன் தினமும் நெற்றியில் பெண்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். அந்த குங்குமத்தை பயன்படுத்தினால் வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் நிலைத்திருக்கும் என சொல்லப்படுகிறது. பூஜையில் அம்பாளை வழிபடும் போது அம்பாள் பாதத்தில் சேர்ந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டு கொள்ளும் போதும் உங்களுடைய குடும்ப தலைமுறையாக சுபிட்சமாக வாழ முடியும் என்றும் உங்களுடைய குலம் தலைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் வேண்டுதலை அம்பாளிடம் கோரிக்கை கண்டிப்பாக வைக்க வேண்டும். இதேபோல் இன்றைய தினம் சரஸ்வதி தேவியின் குருவான ஸ்ரீ ஹயகிரிவர் அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே உங்கள் வீட்டு குழந்தைகள் இருந்தால் அவர்கள் கல்வியில் சிறப்பாக விளங்க சரஸ்வதி தேவியை மனதார நினைத்து வழிபட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் கட்டாயம் நீங்கள் அன்னதானம் செய்தே ஆக வேண்டும். உங்கள் கைகளால் இன்றைக்கு செய்யப்போகும் அன்னதானம் கோடி புண்ணியத்தை தேடித்தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். முடிந்தால் வறுமையில் உள்ளவர்களுக்கு சாப்பாடு போடவும், முடியாதவர்களுக்கு பசுமாட்டிற்கு ஒரு வாழைப்பழமாவது கொடுப்பது சிறப்பு. அதுவும் முடியவில்லை என்றால் ஒரு கைப்பிடி சர்க்கரையை எறும்பு குழிக்கு உள்ள இடத்திலேயே தூவி விடுவது இன்னும் சிறப்பு. அதுவே போதுமானது. உங்கள் கைகளால் ஏதாவது ஒரு ஜீவராசி இன்றைக்கு உணவு அருந்துவது மிக விசேஷமானது என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் இருந்தபடி அனைவரும் சிவனையும் சக்தியும் வழிபாடு செய்து பிரகாசமான எதிர்காலத்தை பெற வேண்டும் என கருத்தை முன்வைத்து இந்த பதிவினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.